புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஓராண்டுகள் நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து இன்று 2026 தான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிற வெற்றி பயணத்தை எதிர்நோக்கி வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்போ புதிதாக மாவட்ட செயலாளர்களை நியமனம் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சி, அந்த மீட்டிங் தொடர்ந்து நடைபெற்றது. 5 கட்டங்களாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் 95 மாவட்ட செயலாளர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாரு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். அவருக்கு உண்டான 95 பேருக்கும் மாவட்ட செயலாளர்கள் ஆணையை பிறப்பித்திருக்கிறாங்க. இந்த நிலையில் 6வது கட்டமாக தேர்வு செய்யப்படக்கூடிய இன்னும் 25-30 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் திடீரென்று தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு மறுசீரமைப்பு பணியை செய்யணும், மாவட்ட செயலாளர்களை சரியாக நம்ம தேர்வு பண்ணணும், திறமை உள்ளவர்களை தேர்வு பண்ணணும், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி கலப்பனை ஆற்றக்கூடிய அரசியல் வியூகங்களை அந்தந்த மாவட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளர்கள் திறம்பட செய்யக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்க வேண்டும். அதனால் ஏற்கனவே தேர்வு செய்திருக்கக்கூடிய 95 மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக, மறுசீரமைப்புனா என்ன, ஏற்கனவே தேர்வு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய 95 மாவட்ட செயலாளர்களில் யார் திறமையற்றவர்கள், சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி களத்தில் வீறுநடை போட்டு கடுமையாக உழைத்து மக்கள் சேவை செய்யக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கணும் அவர்களுக்கு. அப்படி இல்லை என்றால் அவர்களை மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தில் தலைமையிடத்திலிருந்து வரக்கூடிய அதிரடி செய்தியாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் இந்த பணியை ஆதவார்ஜின கிட்ட ஒப்படைத்திருக்கிறதாகவும் தகவல். கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பு ஆதவர்ஜினா இனி கவனிப்பார். அந்த லிஸ்ட்டை தேர்வு பண்ணி தலைவர் விஜய் அவர்களிடம் ஒப்படைத்து அதன் பேரில் அவர் முடிவு பண்ணக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஆதவர்ஜினா பரிந்துரை செய்யக்கூடிய ஆய்வு செய்து யார் திறமை உள்ளவர்கள், சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி திறம்பட செயலாற்ற இவர்களுக்கு அந்த தகுதி இருக்குது, திறன் இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட்டை விஜய் அவர்கள்கிட்ட கொடுத்து அவர்களை மாவட்ட செயலாளராக நியமனம் பண்ண அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை செய்தியாக பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 95 மாவட்ட செயலாளர்களில் எத்தனை பேர் திறமை உள்ளவர்கள், எத்தனை பேர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திறமையற்றவர்கள் அப்படின்னு பகுப்பாய்வு செய்து அதிலிருந்து மறுசீரமைப்பு செய்து யாரை மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் யாரை நீக்குவார்கள், யாரை தேர்ந்தெடுத்தவர்களை யாரை தொடர்ந்து பயணம் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும். நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாகவும் பார்க்க முடிகிறது. ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், இப்படி தொடர்ந்து 3 பரிணாமத்தில் ரசிகர் மன்றம் இருந்து அப்புறம் நற்பணி மன்றமாக மாறி அதன் பிறகு விஜய் மக்கள் இயக்கமாக தொடர்ந்து மக்கள் மத்தியில் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நபர்களை தான் தற்போது மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. இது கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் அவருடைய பரிந்துரையின் பேரிலும் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், விருப்பப்பட்டவர்கள், இப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கு வந்தது. ஏன்னா கட்சியில் இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடுகள், வேறுபாடுகள், ஒரு கட்சி தலைமை இருக்குதுன்னா கட்சி தலைமையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஏன்னா கட்சி தொடங்கி ஓராண்டில் நிறைவு பெற்று 2வது ஆண்டில் பல சிக்கல்கள், பல நெருக்கடிகள் வரத்தான் செய்யும். புஷி ஆனந்த் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பல்வேறு விமர்சனங்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களை, திறமையில்லாதவர்களை நீக்க விஜய் அவர்கள் அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இந்த பணியை யார் திறமையானவர்கள், யார் திறமையற்றவர்கள் அப்படின்னு சோதித்து திறமையானவர்களை மட்டும் மாவட்ட செயலாளராக தொடர முடியும், திறமையில்லாதவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு. இந்த பணியை திறமையானவர்கள், திறமையற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த அறிக்கை ஆதவர்ஜினாவிடமிருந்து நடிகரும் கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள்கிட்ட கொடுக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டு அந்த மாவட்ட செயலாளர்களை நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல். யாரை நீக்குவார்கள், யாரை மாவட்ட செயலராக தொடர்ந்து செய்வார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது. ரசிகராக இருந்து
தொண்டராக மாறி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் பொறுப்பு வகித்து கொண்டிருக்கக்கூடிய தற்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் யாரை நீக்குவார்கள்? அவர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாகத்தான் பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே மாவட்ட செயலராக நியமனம் செய்யப்பட்டவங்க புஷியானந்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இது பணபலம், ஜாதி பின்புலம் இதெல்லாம் பார்த்து தான் புஷியானந்த் மாவட்ட செயலர் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இது புஷியானந்த் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் புஷியானந்த் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளும் பல்வேறு விமர்சனங்களும் தொடர்ந்து வந்தது. இந்த பின்னணியில் தமிழக வெற்றி கழகத்தில் 3 முக்கிய புள்ளிகள் வியூக வகுப்பாளர்களாகவும் தேர்தல் பரப்புரையினுடைய வியூக வகுப்பாளர்களாகவும் பல்வேறு கட்ட 3 முக்கிய புள்ளிகள் கட்சியில் இப்போ இருக்கிறதுனால அவரவர்களுக்கு தனி பொறுப்புகளை கொடுத்து அவர்களுக்கு தனி இந்த செக்மெண்ட்டை நீங்கள் பார்த்துங்க, இந்த செக்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கணும் விஜய் அவர்கள் ஒரு ட்ராக்கை பிரித்து இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக பிரித்து ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலையில் ஆதவர்ஜினா மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணணும். மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் என்ன மாதிரியான களப்பணியில் இருக்கிறாங்க, அவர்கள் மீது மக்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கைகள் அந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறது, அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ பரிசுமான நபராக அந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்களா, மக்கள் பணியில் மக்கள் சேவையில் திறம்பட செய்திருக்கிறார்களா, எப்படி மக்கள் களப்பணியில் எப்படி இருக்கிறாங்க என்ற ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு இதை மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் தொடர்வார்களா, அந்த மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்வியோட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு இது அதிரடியான இடி இறக்கக்கூடிய விஷயமாக, ஒரு செக் வைக்கக்கூடிய விஷயமாக இந்த விஷயம் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே ஒரு கட்சி தொடங்கி மாவட்ட செயலாளர்களை நியமனம் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வரமுறைக்கு உட்பட்டு எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பொறுப்பாளர்கள் சரியாக செயல்பட போகிறார்கள், சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற தேர்தலை களப்பணியாற்றக்கூடிய வகையில் திறம்பட இருப்பார்களா என்று அதை ஆய்வு செய்து இந்த பொறுப்பை போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட மறுசீரமைப்பு பணி தொடர்ந்து இருக்காது. இந்த சூழலில் ஆதவர்ஜினா இந்த பொறுப்பில் எடுத்து மறுசீரமைப்பு பண்ணணும், திறமை இல்லாதவர்களை நீக்கணும் அப்படின்னு சொல்றது ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு இது ஒரு இடி இருக்கக்கூடிய செய்தியாகவும் வருத்தமான செய்தியாகவும் தான் இருக்கும். பொறுத்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் 2026 எங்களுடைய இலக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாகவும் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிற நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைத்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் யார் முதலமைச்சர் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியோட இந்த வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு பரபரப்புக்கு பஞ்சமில்லாத அளவுக்கு இந்த தேர்தல் களம் இருக்க போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 5 கட்டங்களாக தேர்வு செய்யப்பட்ட 95 மாவட்ட செயலாளர்கள் யார் திறமையான மாவட்ட செயலாளர்கள், யார் திறமையற்ற மாவட்ட செயலாளர்கள் என்று பகுப்பாய்வு செய்து மறுசீரமைப்பு செய்து யார் அந்த மாவட்ட செயலாளர்களை தக்க வைத்துக் கொள்வார்கள், யாரை மாவட்ட செயலாளர்கள் நீக்கப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமான தேர்தலாக இருக்குமா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து சமூக வலைத்தளத்தில் வைத்தாலும் கூட தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று ஒரு தேர்தலை சந்திக்கின்ற போது விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கிறது. ஆனால் மெகா கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக வெற்றிக்கு வாய்ப்புங்கிற ஒரு வாய்ப்பும் உருவாகத்தான் அந்த ஒரு இடம் இருக்கத்தான் செய்கிறது. அது அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்குமா, இல்லை மற்ற கட்சிகளோட தமிழக வெற்றி கழகம் தலைமை ஏற்று வரக்கூடிய கட்சிகளை இணைத்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பதற்கான, அதாவது தமிழக வெற்றி கழக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுமா அப்படிங்கிறதா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமான தேர்தல் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அதாவது ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 95 மாவட்ட செயலாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி. ஏன்னா ஏற்கனவே அவர்கள் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதிலிருந்து யார் திறமையானவர்கள் யார் திறமையற்றவர்கள் பகுப்பாய்வு செய்து திறமையானவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் திறமை இல்லாதவர்கள், அதாவது திறமை இல்லை அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் களப்பணியாற்றக்கூடிய வகையில் அவர்கள் திறமை இருக்கணும் அப்படிங்கிறதா இங்கே ஒரு பெரிய ஒரு புள்ளியாக பார்க்கப்படுகிறது. ஒரு மெசேஜாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. யார் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பதவியில் நீடிப்பார்கள்,
மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து யாரை நீக்குவார்கள் அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.